நிச்சயமா ராத்திரி 10 மணிக்கு. நினைக்காத. நினைக்கல, நிச்சயம் நினைக்கல. இங்க இப்படி வந்தீங்க? நீ நினைச்ச வந்துட்ட. இல்ல நான் நினைக்கல. இன்ஃபேக்ட் நினைக்க கூடாதுன்னு இப்பதான் நினைச்சேன். நினைக்க கூடாதுன்னு நினைச்ச, அதனால தான் வந்துட்டேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடுங்க. எங்க அம்மா பார்த்தா ரொம்ப டேஞ்சரான, போயிடுங்க ப்ளீஸ். நினைக்காதன்னு சொன்னேன், டேஞ்சர்னு வேற சொன்னேன். Now I can't help it. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க. No. நீங்க போயிடுங்க. போங்க 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 போங்கன்னு சொல்றேன்ல. போயிடுங்க போங்க. என்னம்மா வீட்டை நகர்த்தி வைக்கிறியா? அங்க யாரும் இல்லையே. இதெல்லாம் என் பிரமையா? இந்த மாதிரி பிரம்ம வரும்னு தான் அந்த இங்கிலீஷ் நாவல்லாம் படிக்காத என்ன. டாடி, இன்னைக்கு ஒரு அழகான அசத்தலான அட்டகாசமான ஆம்பளைய பார்த்தேன். நம்ம ஃபேஸ பார்த்து நாம என்ன நினைக்கிறோம்னு கரெக்டா சொல்லிடுறாரு. நான் என்ன புக் வாங்க நினைச்சேனோ அதையும் பண்ணி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காதன்னு சொன்னாரு. நான் நினைச்சேன், வந்துட்டாரு. நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். ஒருத்த முகத்தை பார்த்து மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லிடுவானா என்ன? உன் மூஞ்சி. என் பொண்ணு சொன்னானா அந்த மாதிரி ஆள் நிச்சயம் இருப்பா. நீ படுத்துக்கமா. புருஷன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுற பொண்டாட்டிங்க உருப்படாம நரகத்துக்கு தான் அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு பாரு. டைரக்டா என்ன திட்ட தைரியம் இல்லாம நாவல சாக்கா வச்சுக்கிட்டு திட்ட கேடுகட்ட ஆளு நீ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். போ போய் தூங்கு. அம்மா நீ படுத்துட்டியா? எதுவும் கேட்கலையே. அவளுக்கு மட்டும் ஏதாவது கேட்டிருந்தா? கேட்டிருந்தா எதுவும் செய்ய மாட்டேன். பாப்போத்திக்கலாம். Click. Who's this? Excuse me. Hi, என் பேர் பிரகாஷ். என் பேர்ல கேஷ் இருக்கிற மாதிரி என் கையில எப்பவும் ஃபிளாஷ் இருக்கும். மாடலிங் போட்டோகிராஃபர். Click. Can I have your photograph? No. At least eyes? Just the nose? No. Okay, fine. The lips? No. Hey, come on, say something. No. No, no, no. ஏன் போட்டோ உனக்கு எதுக்கு? Look, miss, excuse me. உங்க ஃபேஸ் ஃபிகர் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க மட்டும் மாடலிங் லைஃப்க்கு வந்தீங்கன்னா பெரிய அளவுல வந்துருவீங்க. சாரி, மாடலிங் பண்றது எனக்கு இஷ்டம் இல்ல. கலக்குறா. You know, உண்மைதாண்டி. ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காதன்னு சொன்னாரு. நான் நினைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன். ரியலி அது ரியலா பிரமையான்னு எனக்கு தெரியாது. But I really touched him. அவரை புடிச்சு நானே பலவந்தமா வெளியே தள்ளிட்டேன். I was really confused. ஐயோ, நான் சொன்ன பாரு, அவர் வராரு. பாருங்கடி. என்ன பாத்தீங்களா? அங்க யாரும் இல்லையே. அந்த சிங்க நடைய பாருங்கடி. என்னால பார்க்க முடியுது, உங்களால பார்க்க முடியலன்னா நான் மறுபடியும் பிரமையில விழுந்துட்ட போல இருக்கேன். என் பக்கத்துலயே உட்கார்ந்திருக்காருடி. ஐயோ, என் கண்ணுக்கு தெரியறாரு, உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்னால அவரை தொட முடியுது. நல்லா பாருங்க. தெரியுதாடி? அவங்க கண்ணுக்கும் தெரியறேனா? சொன்னல, நினைக்காத டேஞ்சர். நீ நினைச்ச நான் வந்துட்டேன். ஃபேஸ் ரீடிங் சொல்லுவாருன்னு சொன்னேனே, இவர்தான். சரி, என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஓ பேரு நிர்மலா. சாந்தி உன்னை விட அழகா இருக்கான்னு உனக்கு ஜெலஸ். இந்த விஷயத்தை நீ கல்பனா கிட்ட சொன்ன. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. சூப்பர், வண்டர்ஃபுல். மேடம், நானே சொல்றேன். பாவ் பாஜி. எஸ் சார். பேல். எஸ் சார். எல்லாருக்கும் அதை கொண்டு வாங்க. ஓகே. கோ. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பாவ் பாஜி பேல் பூரி சாப்பிடணும்னு நினைச்சீங்கல்ல? நம்பவே முடியல. I can't believe this. லுக் மிஸ் சாந்தி, வாழ்க்கையில ஒரு தடவை சந்திச்சவங்கள மறுபடியும் சந்திக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால நான் நினைக்காதன்னு சொன்னேன். ஆனா நீ நினைச்ச, இனி நினைக்காத. பாய். ஓகே. மின்சார கண்ணா, என் பொண்டாட்டி என்ன காப்பாத்து பாண்டவா. டாடி டாடி, நம்ம ஃபேஸ பார்த்து மனசுல இருக்கிறத சொல்லுவாருன்னு சொன்னேனே, அது அவர்தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? இவரு உங்க அப்பா. இத பாருப்பா, என் பொண்ணு உன்னை பத்தி நிறைய புலம்பி இருக்கு. ஆனா நான் நம்பல. நீங்க நம்புனா எனக்கு என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன? ஹலோ ஹலோ, நான் நம்பணும்னா என் முகத்தை பார்த்து என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நீ சொல்லணும். அப்பதான் நம்புவீங்க. உங்களுக்கு உங்க மனைவியை பார்த்தா ரொம்ப பயம். வீட்டுக்கு போனதும் ஏதாவது நாவல சாக்கா வச்சுக்கிட்டு அவங்களை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா, கரெக்ட்? அட பாவி, எனக்கும் என் பொண்ணுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாத டாப் சீக்கிரட்ட சொல்லிட்டேன். நீ மனுஷனே இல்ல மகா பிரபு.
இப்போ நான் கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? வெரி சிம்பிள். உங்க பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கணும்னு, சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுளுக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக வந்தீங்க. Am I right? சூப்பர். சூப்பர். அப்புறம் அங்க கியூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சீக்கிரம் போங்க. வாமா. அவங்க எதுக்கு, அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, நீங்க போங்க. அதுவும் கரெக்ட் தான். உங்க அப்பாவோட ஆசை கூடிய சீக்கிரத்துல நிறைவேற போகுது. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்குறத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல, உங்களது அரேஞ்ச் மேரேஜ் இல்ல, லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். சந்தி, நீங்க ஒருத்தரை லவ் பண்றீங்க. நானா? எஸ். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியும்னா தெரியாது, தெரியாதுன்னா தெரியும். தெரிஞ்சும் தெரியாம இருக்கிற ஒரு இருக்கே. தெரிஞ்சும் தெரியாத குழப்பத்துல இருக்கீங்க. அது யாருன்னு நீங்க சொல்லலாம்ல? தேவையில்லை. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஓம் லவ்வாய் நமஹான்னு இந்த கோயில 3 தடவை சுத்தி வந்து அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். It's really exciting. ம். ஓம் லவ்வாய் நமஹா. லவாய் நமஹ. ஓம் லவாய் நமஹ. ஓம் லவாய் நமஹ. ஓம் லவாய் நமஹ. கவலைப்படாதம்மா, உன்னை கட்டிக்க போறவன் நான் இல்ல. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. கல்யாண யோகம் நோக்கு ஜெட்டு வேகத்துல வந்துட்டு இருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் ஆகாயத்துல கைத்த கட்டி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு ஜெட்டுல ஏறி அசுர வேகத்துல உன்னை பார்க்க வந்துட்டு இருக்க. கொஞ்சம் அங்க பாரு. ஷோக்கு பேபி ஷோக்கு ஜில் ஜில் பேபி ஷோக்கு கண்டா கேக்கு போல டேஸ்ட் செய்யும் ஹாபி ஒய்யாரி கைகாரி முன்னேறி பார்க்கட்டா சிங்காரி ஹங்கேரி உள்ளூரி பார்க்கட்டா மூடு வந்து சூடு ஆச்சி பாப்பா குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு தாளம் போடட்டா குங்கு நாக்கு கோலம் போடட்டா அட தந்த நாக்கு தாளம் போடட்டா தோளை தொட்டு நீயும் கைகட்டு ஜிலு ஜிலுவன கலகலவன இளமையை ஆடி பாடி நீயும் சீராட்டு குலாபி என் ஜிலேபி நீ என்னை ஏத்துக்கோ குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு தாளம் போடட்டா அட குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு தாளம் போடட்டா
மூச்சு வாடி போயாச்சு மதுரசமதை மடை திறந்திட ருசித்திட நேரம் காலம் யாவும் தப்பாது நெஞ்சோடு நீ வந்தாடு உயிர் பிரிகின்றது கையோடு நீ கைகூடு உடல் சுடுகின்றது இடைவேளை நாளும் இன்றி கூடிக்கோ ஷோக்கு பேபி ஷோக்கு ஜில் ஜில் பேபி ஷோக்கு கண்டா கேக்கு போல டேஸ்ட் செய்யும் ஹாபி ஒய்யாரி கைகாரி முன்னேறி பார்க்கட்டா சிங்காரி ஹங்கேரி உள்ளூரி பார்க்கட்டா மூடு வந்து சூடு ஆச்சி பாப்பா கும்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு காகே பாயா கும்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு காகே பாயா மல்லி அந்த மாலை எடுத்துட்டு வா. சரிங்க, இங்க உட்காருங்க. சௌக்கியமா? டேய் சந்திரா, இங்க வா. ஐயா, இவங்க யார் தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளையோட அப்பா, அவரோட ஃப்ரெண்டு. அவங்களுக்கு தேவையானது கிட்ட இருந்து கவனிச்சுக்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சம்பந்தி எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஆட்டுங்க. ஏய் டைட்டானிக், ஐயா, இங்க வாடா. நாங்க யார்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அப்ப நீ யார்? பொண்ணு வீட்டுக்காரன். மரியாதை கையை கட்டி நில்றா. போய் எங்களுக்கு 2 காஃபி எடுத்துன்னு வாடா. ஐயா, போட ஆ. சீட்டு கிழிஞ்சிரும். ஆஹா. சாரி சாரியா. ஐயோ என்னது இது கணத்துல திருஷ்டி போட்டு கூட வச்சுக்காம. இப்ப பாருங்க. யாரு அந்த பொண்ணு? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடந்துக்கிறா. மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தமா? இல்ல, பின்ன யாரு? விஜய் தம்பிக்கு வேண்டியவங்க. வேண்டியவங்கன்னா? வேண்டியவங்க தான். அதான் எந்த அளவுக்கு வேண்டியவங்க? அவங்க எந்த அளவுக்கு வேண்டியவங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அதை பத்தி உங்கள்ட்ட சொல்ல முடியும். ம். யாருங்க இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்றா? விஜய்க்கு வேண்டியவனா இப்படி மேல விழுந்து விழுந்து பேசணுமா? இது சரியா படல. எதுக்கும் சாந்தியை ஜாக்கிரதையா இருக்க சொன்னா. சார் காபி சார். காஃபியா? நான் டீ கேட்டா நீ காஃபி கொண்டு வரியா? இல்ல சார், நீங்க காபி தானே கொண்டு வர சொன்னீங்க. வேணா அண்ணாச்சி கேளுங்க. அவர்கிட்ட என்ன கேக்குறது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் சொல்லுவோமா? நான் டீ தான் கேட்டேன். கொண்டு வரியா இல்ல மேரேஜ் நிறுத்திடுமா? வேணாம் சார். நீங்க டீ தான் கொண்டு வர சொன்னீங்க. இந்த மரமண்டி காபி கேட்டுச்சு. டீயோ கொண்டு வர சார். சீட்டு கிழிஞ்சிரும். ஐயோ. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பக்கம் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இது என்ன கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவங்களுக்குள்ள என்ன கன்றாவி வரவோ யாருக்கு தெரியும்? டீ சார். டீயா? பெப்சி கேட்டா டீ எடுத்துட்டு வரியா? எனக்கு பெப்சி தான் வேணும். இல்லன்னா மேரேஜ் நிறுத்தி. வேண்டாம் சார். நீங்க பெப்சி தான் கேட்டீங்க. தாலி கட்டுறதுக்கு 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் பெப்சி கொடுத்து டைட்டானிக் படம் காட்டுறேன். சீட்டு கிழிச்சிருவேன். அவனை என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கியா? ஐயோ.